AJ Max, exercise 5.1, 7th sum, A of minus 3, 9, B of A, B, C of 4, minus 5 என்பன ஒரு கோடமைந்த புள்ளிகள் மற்றும் A plus B equal to 1 எனில் A மற்றும் B இன் மதிப்பை காண்க. இல்ல ரெண்டு மதிப்பு கேட்டிருக்காங்க. நமக்கிட்ட ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. ஒரு கோடமைந்த புள்ளிகள். இந்த புள்ளிகள் எல்லாம் ஒரு கோட்டில் தான் இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. அப்புறம் பாருங்க ஒரு ஈக்குவேஷனை நம்ம கையில கொடுத்துட்டாங்க. ஏன்னா ரெண்டு வேல்யூ கண்டுபிடிக்கிறது அதனால. ஓகேயா? இப்போ கணக்குக்குள்ள போலாமா? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நமக்கு ஒரு கோடமைந்த புள்ளிகள்னு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு தெரியும் என்ன தெரியும்? முக்கோணத்தின் பரப்பு ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுல இருந்தே ஆரம்பிப்போமா? இப்போ முக்கோணத்தின் பரப்பு ஃபார்முலா நமக்கு தெரியும். 1/2 x1 y1 x2 y2 x3 y3 அப்புறம் பார்டர் யாரு? x1 y1 ஈக்குவல் டு 0ன்னு தெரியும். இந்த 1/2 பாருங்க இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். வரும்போது 0 × 2 வந்து என்ன ஆகும்? 0வாகவே மாறிடும். அதனால அதை தூக்கிட்டே வர வேணாம். நேர பாயிண்ட்ஸ்க்கு போயிடலாமா? -3 9. அடுத்து யாரு? A B. அடுத்து இந்த பாயிண்ட் 4, 4 -5. கடைசியா பார்டர் -3 9. இது ஈக்குவல் டு நமக்கு தெரியும். அந்த 1/2 அந்த பக்கம் போய் 0 × 2ன்னு மாறி இருக்கும். அது 0 தான் கிடைக்குதுன்னு. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? இங்கே -3 × B -3B. அடுத்து -5 × A -5A. 4 9s are 36. இது ஒரு செட்டு முடிஞ்சிருச்சு. நடுவில் என்ன குறி போடணும்? மைனஸ். அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம்? இங்கே இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம். இனி இந்த பக்கமாக பண்ணுவோமா? அதுக்கு 9A. அடுத்து செகண்ட் 4B + 4B. நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 5s are 50 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இங்கே பாருங்க லைக் டேர்ம்ஸ் இல்லை ஒரே மாதிரி தான் இருக்குது. ஏபின்னு வரிசைப்படுத்தி எழுதிடலாமா? அப்போ -5A -3B + 36. அப்புறம் யாரு? -9A. நெக்ஸ்ட்டு உள்ள மைனஸ் உள்ள போட்டு பெருக்கிட்டு இருக்கோம். -4B. அடுத்து -15 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். இப்போ பாருங்களேன் லைக் டேர்ம்ஸ் கிடைக்கிறாங்க பாருங்க. ஏ 2 இருக்கு. இங்கே மைனஸ்ல இருக்கு, இங்கே மைனஸ்ல இருக்கு. அதனால -14A ஆட் பண்ணா. அடுத்து பாருங்க பியும் பாருங்க ஒரே சைன்ல தான் இருக்கு. ஸோ நம்ம ஆட் தான் பண்ண போறோம். -7B. அடுத்து பாருங்க இங்க 36 இருக்கு, இங்க 15 இருக்கு. அப்போ இங்க பிளஸ் இங்க மைனஸ். அப்போ சப்ராக்ஷன் பண்ணா என்னதான் வரும்? +21 ஈக்குவல் டு 0. சுருக்கிட்டோமா? இன்னும் பாருங்க இதை இன்னும் சுருக்கலாம். எப்படி சுருக்கலாம்? எல்லாமே 7 மடங்கா தான் இருக்கு. அப்போ 7ஆல டிவைட் பண்ணிடுவோமா? டிவைட் பண்ணுங்க. அப்போ என்ன வரும்? -2A. அடுத்து -B + 3 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்குது. நம்ம ஈக்குவேஷன் படி இதை இன்னும் மாற்றி எப்படி எழுதிக்கலாம்? -2A -B ஈக்குவல் டு இதை அந்த பக்கமாக கொண்டு போயிருங்க. 3A -3ஆ வந்துடும். இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்குவோம். அடுத்து பாருங்க நமக்கு செகண்ட் ஈக்குவேஷன் அவங்களே கொடுத்துருக்காங்க. A + B ஈக்குவல் டு 1. ஓகேயா? அப்படி டைரெக்டாகவே சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா இங்கே -B இருக்குது, இங்கே +B இருக்குது. உடனே கேன்சல் ஆயிரும். இங்கே -2Aல ஒரு A போனால் -A. இங்கே -3ல 1 போனால் -2. இப்படியே ப்ளஸ் ஆக்கிடுவோம். அடுத்து A ஈக்குவல் டு என்ன தான் கிடைச்சிருச்சு? 2ன்னு ஒரு ஆன்சர் கிடைச்சிருச்சு. இன்னும் Bயின் மதிப்பை கண்டுபிடிக்கணும்னா இந்த ஈக்குவேஷன் இதை 2ன்னு வச்சுக்குவோம். இந்த ஈக்குவேஷன் 2ல நம்ம அப்ளை பண்ணலாம். ஓகேயா? இப்போ A ஈக்குவல் டு 2ஐ சமன் 2ல் பிரதியிடலாமா? என்ன வரும்? ஏக்கு பதிலாக 2 போட்டுருங்க. B அப்படி எழுதிக்கிடுவோம். ஈக்குவல் டு 1. இப்போ B மட்டும் தான் நமக்கு வேணும். 1 - 2ன்னு இந்த பக்கம் +2 அந்த பக்கம் போனால் -2 ஆயிடுச்சு. கழிக்கும் போது -1 கிடைக்குது. அப்போ B ஈக்குவல் டு என்ன கிடைச்சிருச்சு? -1. therefore இதனுடைய ஆன்சர் மதிப்புகள் என்ன? A ஈக்குவல் டு 2, B ஈக்குவல் டு -1. ஆன்சர் கிடைச்சிருச்சா? இதுவும் ஒரு முக்கியமான சம்மு. நெக்ஸ்ட் முக்கியமான சம்மில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.